இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சண்டே லஞ்ச் மினி விளாக் என்னென்னு பார்த்துடலாமா. எங்கள் ஊர் ஸ்டைலில் தேங்காய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் போட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ இது எல்லாமே வறுத்து இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை போட்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா குருணை அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நுரக்கொட்டி வரட்டும். நல்லா நுரக்கொட்டி வரும்போது நம்ம களைஞ்சி வச்சுருக்கக்கூடிய அரிசியை வந்து இது கூட போட்டுடலாம். அரிசியை வந்து ரொம்ப நேரம் இது பண்ண ஊற வச்சிடாதீங்க. ஸோ அதனால் குழஞ்சி போயிடும். நல்லா வந்து இப்போது அரிசியும் தண்ணியும் ஒன்று கூடி வரும் பொழுது பதம் பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து தம் போட்டுடலாம். தம் போடும்போது நறுக்கி வச்சுருக்கக்கூடிய புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் நெய் போட்டு மூடி வச்சிங்கன்னா ரொம்பவே அதோடைய ஃப்ளேவர் வந்து இன்னுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம தம் இருக்கட்டும். தம் முடிஞ்சு எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக பொழுன்னு உதிரியாக நமக்கு வந்து தேங்காய் சோறு ரெடி ஆயிரும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நான் வந்து ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். ஸோ அதோட ரெசிபியை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து அந்த சிக்கன் கிரேவியோட ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.